வணக்கம். வெல்லும் வரை விடாதே. பசுமை குமார். பகுதி 2. வெற்றியாளருக்கு கோபம் எதற்கு? கோபப்படாமல் இருக்க முடியுமா? சுலபமான கேள்வியை போலத்தான் தெரியும். கோபப்படாமல் இருப்பேன் என்று கூறுபவர்களை தேடித்தான் பார்க்க வேண்டும். தேடி பிடித்தாலும் அவர்களில் சிலர் நான் சில சமயம் கோபப்படுவேன் என்று சொல்வதுண்டு. பொதுவாக பார்க்க போனால் கோபப்படுவார்களே அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இவர்கள் எனக்கு வர கோபத்தில் உன்னை என்ன செய்வேனே தெரியாது. எனக்கு கோபம் வந்தால் என்னையே யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் கோபப்பட்டா நடக்கிறதே வேற என்று கோபத்தோடு அச்சுறுத்தும் தோரணையில் பிறர் எச்சரித்ததுண்டு. அடக்க முடியாத கோபம் தடுக்க முடியாத கொலையில் முடிந்த பல நிகழ்வுகள் உண்டு. ₹1 தகராறு கிராமப்புறங்களில் அரையடி வரப்பு தகராறு கொலையில் முடிரை சிறையில் வாட செய்திருக்கிறது. கோபத்தால் பிளவுபட்டுள்ளன. குடும்ப உறவுகள் சீர்குலைத்துள்ளன. காதல் முறிந்து போயிருக்கிறது. பாச பிணைப்பு அருந்து போயிருக்கிறது. மனவிலைக்கு பெற வைத்திருக்கிறது. பொருள் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோபம் என்பது தவறான உணர்ச்சியா? படை திரட்டி சென்று பகைத்த நாட்டு மன்னனை இருந்து இடம் தெரியாமல் அழித்துவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் மன்னர்களின் கோபத்தை தனித்து சமாதானப்படுத்திய புலவர்கள் பற்றி தமிழ் இலக்கியம் பல செய்திகளை நமக்கு கூறும். கௌதம புத்தரின் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு நிகழ்வு உண்டு. ரோஹிணி நதிக்கரையில் இருபுறம் 2 மன்னர் போர் புரிய துடித்து கொண்டிருக்கிறார்கள். ரோஹிணி நதி நீரை இரத்த நீராக இருவருமே தயார். அவ்வளவு கோபம் அவர்களுக்கு. ஆயிரக்கணக்கான படை வீரர்களின் உயிரை கொடுக்க போகும் இந்த போரை பற்றி கேள்விப்பட்டார் புத்தர். போருக்கான காரணம் என்ன? ரோஹிணி ஆற்று நீர் யாருக்கு சொந்தம் என்பதுதான் பிரச்சனை. தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று இருவருமே உரிமை கூறி போரில் குதிக்க தயாராக இருந்தார்கள். புத்தர் மன்னர்களை நேரில் சந்தித்தார். இந்த ஆற்று நீரின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று அவர்களிடம் கேட்டார். புத்தர் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்த அவர்கள் நீரின் மதிப்பு குறைவுதான் என்றார்கள். மன்னருக்கு சமமாக மதிப்பு இருக்குமா என்று அடுத்த கேள்வியை எடுத்து முன்வைத்தார் புத்தர். இல்லை இல்லை, மன்னர்களின் மதிப்பு அதிகம் என்றனர் இருவரும். உங்கள் ராணிகளின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்று கேட்டார் புத்தர். அதிகம்தான் என்று இரு மன்னர்களும் தங்கள் ராணிகள் பெரிதும் நேசிப்பதாக கூறினர். விடவில்லை புத்தர். உங்கள் படை வீரர்களின் மதிப்பு எவ்வளவு என்று கேட்டார். ஒவ்வொரு படை வீரரின் உயிரும் தங்களுக்கு மிகவும் முக்கியம் என்றனர் இரு மன்னர்களும். அப்படியா சொல்கிறீர்கள்? பிறகு ஏன் ஒருவரை அடித்து கொள்ள வேண்டும்? உங்கள் ராணிகளை, உங்களின் அன்புக்குரியவர்களை வேதனைக்குள்ளாக்க ஏன் நினைக்கிறீர்கள்? உங்கள் உயிர் நாடியான படை வீரர்களை ஒருவருக்கொருவர் கொன்று குவிக்க வேண்டுமா? கடலில் போய் விழும் சிறிதளவு நீராக இவ்வளவு இழப்புகள் தேவைதானா? அதைவிட அந்த நதிநீர் கடலில் கலப்பது நல்லது அல்லவா? புத்தர் அவர்களுக்கு புத்தி புகட்டினார். மன்னர்கள் இருவரும் சமாதானமான முறையில் தங்கள் பிரச்சனையை தீர்த்து கொண்டார்கள். பல ஆயிரம் வீரர்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேசத் தெரிந்து மிருகம் என்பது கண்ணதாசனின் கவிதை வரிகளில் காணப்படுகிறது. கோப உணர்ச்சி மனிதனை மிருகமாக்கிவிடும் என்பதை நாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த கோபத்தை அடக்கி வைக்கக்கூடாது, அவ்வப்போது வெளிப்படுத்த வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். அடக்க அடக்க அவை அடிமனதில் கிடந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும். மன அழுத்தம் பல உடல்நல கோளாறுக்குமான காரணமாகிவிடும். எனவே தான் கோபத்தை வெளிப்படுத்துங்கள் என்பது அவர்களின் வாதம். கோபத்தை வெளிப்படுத்தினால் கொலை முடிகிறதே என்று சொல்கிறீர்கள் என்று கேட்பவர்களும் உண்டு.
கோபத்தை அடக்கவும் கூடாது, வெளிப்படுத்தவும் கூடாது என்றால் வேறு என்னதான் செய்வது? சாதாரணமான தீயை விட பயங்கரமானது காட்டுத்தீ. அதனால் ஏற்படும் இழப்புகள் ஏராளம். இந்த காட்டுத்தீயை போலவே பரவக்கூடியதுதான் கோபம். அதனால்தான் கோப உணர்ச்சியை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் ஏற்படும் போது மூளைக்கு செல்லும் இரத்தம் குறைந்துவிடும். நரம்புகள், தசை நரம்புகள் முறைக்கேறும் அளவுக்கு அவற்றில் இரத்தம் பாயும். அதனால் உடலில் சக்தி பெருக்கேடும். அதற்கு மூளையில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பு அனுப்பிய தகவல் படி ஆட்ரேனல் சுரப்பி அதிகமாக வெளிப்படுத்திய ஆட்ரேனலின் என்னும் சுரப்பு நீர் இரத்தத்தில் அதிகமாக கலக்கும். அதே சமயம் கிளைகோஜனை வெளியிடும். அதிலிருந்து வெளிப்படும் குளுக்கோஸ் இரத்தத்தில் கலந்து உடலுக்கு சக்தியை கொடுக்கும். கோபம் ஏற்படும் போது கடுமையாக பிறரை திட்டுவது, பற்களை நர வெற்றி கடிப்பது, அப்படி தடுத்து நிறுத்தினாலும் மீறி சென்று அடிப்பதற்கு பாய்வது போன்றவை நிகழும். இந்த கோபம் பிறருக்கு தீமை ஏற்படுத்துவதால் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் அளவு மீறக்கூடாது. கோபத்துக்கு காரணமான வெறுப்பு, எரிச்சல் போன்றவை தடுக்கப்பட வேண்டும். எதிரியை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யார் மீது கோபம் வருகிறதோ அவரை மன்னித்துவிட முன்வந்தால் கோபம் வராது, அல்லது கோபம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். கோபப்படுவதில் நியாயம் இருக்க வேண்டும். அதில் அநீதியை எதிர்க்கும் ஆவேசமாக இருக்கலாம். தன் பிள்ளைகாலம் குறித்து கவலைப்படும் பெற்றோர்களின் கோபமாக இருக்கலாம். நல்ல மாணவரை உருவாக்க நினைக்கும் ஆசிரியரின் நிதானமாக கண்டிப்பாகவும் அந்த கோபம் வெளிப்படலாம். ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமது. தவறான செயல்களின் தீர்வு கோழையாக மாறிவிடக்கூடாது. உரிமைக்காக குரல் கொடுப்பது, சமூக அநீதிகளை எதிர்த்து போராடுவது, பிறருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றதற்காக கோபப்படுவது போன்றவை வெளிப்படுத்த வேண்டிய நல்ல கோபம். அடிக்கடி கோபப்படுவது உடல்நலத்தை பாதிக்கும். கோபப்படும் போது முகம் சிவக்கும், இரத்த அழுத்தம் அதிகரிக்கும், குரல் தடிக்கும், மிக வேகமான மூச்சு வெளிப்படும், இதய துடிப்பு அதிகமாகும், கை கால்களில் உள்ள தசை நரங்கள் இறக்கும். சிலருக்கு அதிகமாக கோபப்படும் போது முதுகெலும்பில் லேசான வலி ஏற்படும். மனப்பதட்டம் அதிகமாகும். ஏன் இவ்வளவு கஷ்டம்? பேசாமல் கோபத்தை கையாள கொண்டால் என்ன? கெட்ட கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம், அடக்கி வைக்கவும் வேண்டாம். கோபத்துக்கு காரணமாக இருந்தவர்களை மன்னித்து விடுவது, சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் கோபத்தை கையாள முடியும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான இந்த உரையாடல் கவனமாக படியுங்கள். சொம்பா தண்ணியாக குடிக்கிறீங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட அனுமதி கேட்கணுமா? ஏங்க கோபமாக பேசுகிறீங்க? ராத்திரி தான் ஒரு குண்டான் தண்ணி காய்ச்சி வச்சிருந்தேன், எப்படி தீந்துருச்சுன்னு கேட்டேன். அதுக்கு ஏன் கோபமாக பேசுகிறீங்க? உங்கள் கோபமெல்லாம் வீட்டில் தான். யாருக்கோ லட்சக்கணக்கில் புத்தகம் கொடுத்துட்டு வந்தீங்களே, அவன்கிட்ட கோபத்தை காட்டுங்க. 33,000 ரூபாய் தான் வந்திருக்குன்னு சொன்னீங்க. கொடுத்து எடுத்து வாங்க தெரியலன்னா பிஸ்னஸை நிறுத்துங்க. சரி கோச்சுக்காத. கோபத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வழி, வயிறு நிறைய குளிர்ச்சியான நீர் குடிக்கலாம்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதை கண்டுபிடிச்சு பார்க்கலாம்னு தான். அது யாருங்க காலம் காத்தலை? உங்களை கோபப்படுத்தினது எல்லாம் அந்த புத்தக வியாபாரி தான். நம்ம புத்தகத்துக்கு அவன் தர வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு 5,000 ரூபாய்க்கு பிரச்சனை பண்ணிட்டான். சரிங்க, கோபப்படாதீங்க. கோபப்படுறப்ப அறிவு வேலை செய்யாது. இன்னொரு குண்டான் தண்ணி தரேன், நிதானமாக யோசிங்க. கட்டுப்படுத்தாமல்
திமிர கொண்டிருக்கும் கோப உணர்ச்சியால் நம்மை விட தீமைதான் அதிகமாக இருக்கும். அதனால்தான் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பலரும் வலியுறுத்துகிறார்கள். கோபத்தை கையாளுவதற்கு வழி ஒன்றுதான். குளிர்ந்த நீர் மனதிற்கு ஆறுதல் அளிக்கும். கொந்தளிக்கும் கோப உணர்ச்சியை குறைக்கும். கோபத்தை குறைக்கும் வழியில் ஒன்றாக இதனை செய்து பாருங்கள். ஜூலியஸ் சீசர் ஒரு கிரேக் மன்னர். அவரிடம் காணப்பட்ட பழக்கத்தை நாமும் கடைபிடித்தால் நம்முடைய கோபத்தை குறைத்து கொள்ள முடியும். அதாவது கோபம் ஏற்படுகிற சூழலில் இருந்து சுற்றி விலகி நிற்பது அவருடைய வழக்கம். ஒரு நாள் தூதுவன் ஒரு செய்தி கொண்டு வந்தான். ஜூலியஸ் சீசர் எதிரி ஒருவன் சீசரை இழித்தும் பழித்தும் கேவலமாக எழுதி அனுப்பியிருந்த செய்தியை அதை படித்தால் தனக்கு நிச்சயமாக ஆத்திரம் வரும். யார் தலை முதலில் உருளும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் வரும் என்பதை உணர்ந்த ஜூலியஸ் சீசர் அந்த செய்தியை வாங்கி படிக்காமல் எரிந்து விட சொன்னான். அங்கே எரிந்து போனது செய்தி மட்டுமல்ல, அவருக்கு இருந்த கோபமும் தான். நமக்கு கோபம் ஏற்படுகிற சூழலில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் ஒதுங்கிக் கொள்வதுதான் மூலம் கோபம் வருவதை முன்கூட்டியே தடுத்து கொள்ளலாம். ஆக கோபத்தை கையேறுகிற ஒரு கோபம் ஏற்படுத்தும் சூழலில் இருந்து ஒதுங்கி நிற்பது பழக்கப்படுத்தி கொள்வது நல்லது. கோபத்தை கையாள இன்னொரு வழியை இங்கே காணலாம். உங்களுக்கு எதிரே நிற்கும் ஒருவர் உங்களை ஆத்திரமூட்டும்படி பேசிவிட்டால் உங்களால் பதில் கொடுக்க முடியும். நீங்கள் கோபப்பட்டால் அவர் தாங்கிக் கொள்ள முடியாது. அவரோ உங்களை சீண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார். அவரை தோலை உரித்து தொங்க போட வேண்டும் என்ற ஆத்திரம் உங்களுக்கு. கோபத்தை கட்டுப்படுத்த உங்கள் மனதிற்குள் 1, 2, 3 என்று வரிசையாக எண்ணத் தொடங்குங்கள். உங்கள் கோபம் குறையும் வரை இப்படி செய்யுங்கள். இதை போலவே எண்ணிக்கையை சொல்வதற்கு பதிலாக உங்களுக்கு தெரிந்த ஆங்கில எழுத்துக்களை ABCD என்று கோபம் குறையும் வரை சொல்லிக்கொள்ளலாம். அல்லது தமிழ் உயிரெழுத்துக்களையோ மெய் எழுத்துக்களையோ உயிர்மெய் எழுத்துக்களையோ மனதிற்குள் கடகடவென்று கொள்வதன் மூலம் உங்கள் கோபத்தை குறைக்க பாருங்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவது பெரும்பாலும் எல்லா குடும்பங்களிலும் இயல்பாக ஏற்பட்டு விடுகிறது. கணவர் கடுமையாக பேசிவிடுவார். அவர் பேச்சில் எவ்வித நியாயமில்லை என்று மனைவிக்கு நன்றாக புரியும். இந்த சூழ்நிலையில் கணவர் திட்டிக்கொண்டே இருப்பார். மனைவி மௌனமாகி விடுவார். மீண்டும் மனைவியை பேச வைப்பதற்காக கணவர் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெற 3 நாட்களாகிவிடும். கணவனுக்கு எதிராக தன் கோபத்தை காட்ட விரும்பாத மனைவி மௌனத்தை கடைபிடிக்கிறாள். அது கோபத்தை குறைக்க ஒரு சிறந்த வழி. சச்சரவுகள் போது கணவன் மனைவி இருவருள் ஒருவர் மௌனமாக இருப்பதன் மூலம் சண்டையின் தீவிரத்தை குறைக்க முடியும். ஒருவர் மீது கோபம் வரும்போது மௌனம் என்ற உத்தியத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்கள் ஒரு வேலையை செய்ய ஒப்புக்கொண்டாலும் முழு ஈடுபாடுடன் செய்ய வேண்டும். நீங்கள் செய்யும் வேலையை நீங்கள் நேசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களில் எரிச்சல் ஏற்படும். அந்த எரிச்சல் கோபமாக மாறி பிறர் மனதை காயப்படுத்தலாம். சில சமயம் வேலை சுமை அதிகம் இருந்தாலும் மனதில் கோபம் ஏற்படலாம். அதனால் நீங்கள் விரும்பி செய்யும் வேலையை சுமையாகிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நேசிப்பதன் மூலம், பிறரை நேசிப்பதன் மூலமும், உங்கள் வேலையை நேசிப்பதன் மூலமும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு கோபம் வரும்போது உங்களுக்கு பிடித்தமான பாடலை முணுமுணுக்க தொடங்குங்கள். முடிந்தால் வாய்விட்டு பாடுங்கள். கோபம் தணியும். இல்லை என்றால் கோபம் தணியும் வரை பாடுங்கள். பாடுவதை விட கேட்பது விருப்பம் என்றால் பாடலை அல்லது இசையை காது கொடுத்து கேளுங்கள். கோபம் அடங்கும். உங்களை பிறராக எண்ணி செயல்படும் போது பிறர் மீது வந்த கோபம் குறையும். நகைச்சுவை உணர்வு கோபத்திற்கு மருந்தாகலாம். அதனால் நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்வது கோபத்திற்கு குறைக்கும் வழியில் ஒன்றாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழலில் கோபத்திற்கு பதில் அளித்த சூழலை கண்டு மனம் நகைத்து விட்டால் கோபத்திற்கு இடமில்லை.
ஏன் இந்த கோபம் என்று ஒரு கணம் யோசித்தால் கோபத்தை கையாள விருப்பம் ஏற்பட்டுவிடும். கோபத்தை தணிக்கும் பல உத்திகளை தேவையான தருணத்தில் கடைப்பிடித்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். திருவள்ளுவரும் கோபத்தை வெல்ல திருவள்ளுவர் பலரை எடுத்து கூறுகிறார். அவற்றை கடைப்பிடித்தால் கோபம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். 133 அதிகாரத்தின் மூலம் 1330 குறள் தந்த வள்ளுவர் தனது 31வது அதிகாரத்தில் வெகுளாமை கோபத்தை பற்றி எடுத்து கூறியுள்ளார். சொல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லெடுத்து காக்கின் என் காவாக்கால் ஏன் 301வது குறள். சினம் பழிக்கும் இடத்தில் அதை வரவிடாமல் தடுத்து நிற்பவனே சினம் காத்தவனாவான். தன்னுடைய கோபத்தை பழிக்காத இடத்தில் கோபத்தை அடக்கி கொண்டாலும் வெளிப்படுத்தினாலும் அதை ஒரு பொருட்காக கருத வேண்டியது. செல்லா இடத்து சினம் தீது செல்லிடத்து இல் அதனின் தீய பிற 302வது குறள். ஒருவரது கோபம் வலியவர்கள் மீது உண்டானால் அது அவருக்கே தீமையாகிவிடும். அவர் தன்னை விட எளியவர்கள் மீது கோபப்பட்டால் அதைவிட தீமையானது வேறு இல்லை எனலாம். ஆக ஒருவர் தன்னை விட உடல் வலி, பொருளாதார பலம், அரசியல் செல்வம் மிகுந்தவருடன் கோபப்படும் போது அது அவருக்கு இழப்பை உண்டாக்கி விடுகிறது. எளியவர்கள் மீது ஒருவர் கோபப்படும் போது அது அவருக்கு பழியை உண்டாக்கி விடுகிறது. மரத்தால் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தால் அதனான் வரும் 303வது குறள். கோபத்தை மறந்து விடுவதே நல்லது. கோபம் பழிவாங்குதலுக்கு ஈட்டு செல்லும். அதனால் கோபம் தோன்றாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். கோபத்தால் பல தீமைகள் வந்து சேரும். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற 304வது குறள். மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் என்பார்கள். அந்த முகமலர்ச்சியை கோபம் கொன்றுவிடும். புன்சிரிப்பும் மறந்துவிடும். முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொன்றுவிடும். கோபத்தை விட வேறு பகை தேவையில்லை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் 305வது குறள். ஒருவர் தனக்கு துன்பம் வராமல் காத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாரால் அவர் முதலில் கோபத்தை கைவிட வேண்டும். கோபம் தன்னை நெருங்காமல் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கோபமே அவரை கொல்லும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் 306வது குறள். சினம் கோபம் என்னும் நெருப்பு தன்னை உண்டாக்கியவரை மட்டுமல்ல, இனம் என்னும் பாதுகாப்பிய மரக்காலத்தினை சுடும். அதாவது சினம் தன்னை சேர்ந்து பொருளை மந்திரம் ஏறிக்கக்கூடியது. அதனால் அதனை சேர்ந்தாரை கொல்லி என்றார் வள்ளுவர். ஆனால் தீயை விட பயங்கரமான கோபமானது தன்னை சேராதவர் யார் எவர் என்று பார்க்காமல் அவரையும் அழித்துவிடும். சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலைத்துரைத்தான் கைப்பிழைத்தற்று 307வது குறள். கோபப்பட்டு சுவரில் முட்டிக்கொண்டால் அப்படி முட்டிக்கொண்டவருக்கும் துன்பம் ஏற்படும். நிலத்தை அறைந்தவன் கையும் துன்படும். அவ்வாறே கோபத்தை தன் பொருளாக சொத்தாக கருதுபவனுக்கு அது தவறான கெடுதல் செய்யும். இன்னழி தெய்வான இன்னா செய்யினும் புறனிரின் வேகாமை நன்று 308வது குறள். பழைய சுடர்களுடைய பெரு நெருப்பு ஒருவரை தாக்குவது போன்ற பெருந்துன்பத்தை ஒருவர் இறைத்தாலும் அவர் மீது கோபப்படாதிருத்தல் உயர்ந்த பண்பு. அதாவது ஒருவர் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு துன்பம் தந்தாலும் அதனை தாங்கிக் கொண்டு கோபம் படாதிருப்பது சிறப்பு. உள்ளியது எல்லாம் உடன் எய்து உள்ளத்தால் உள்ளன் வெகுளி எண்ணின்
309வது குறள். நினைத்தது நடைபெற வேண்டும் என எண்ணி செயல்படுவர் தன் நெஞ்சில் கோபத்திற்கு இடம் தரக்கூடாது. இறந்தார் இறந்தார் அணையார் சினத்தை துரத்தார் துணை. 310வது குறள். கோபப்படுவர் பிணம் போன்றவர். கோபத்தை கைவிட்டவரே உயிருடன் இருப்பவராக கருத வேண்டும். கோபத்தினால் வரும் தீமைகளை அவரை போக்கும் வழிகளை திருவள்ளுவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அவை பயனுள்ளவை. கோபத்தை பற்றி இப்படி எச்சரிக்கை செய்ய காரணம் அது கோபப்படுபவருக்கு பிறருக்கும் இழப்பை ஏற்படுத்திவிடும். அந்த அளவுக்கு கடுமையானது. கோபப்படாதே என்றாலே கோபப்படுவர்கள் பலருண்டு. கோபம் பொருள் இழப்பை ஏற்படுத்தும். கோபம் உயிரிழப்பை ஏற்படுத்தும். கோபம் உடல் நலத்தை கெடுக்கும். கோபம் மனநலத்தை கொடுக்கும். கோபம் உறவுகளை சீரழிக்கும். கோபம் முன்னேற்றத்தை தடுக்கும். கோபத்தை தடுக்கும் வழி. கோபத்தை வெளிப்படுத்துதல். கோபத்தை அடக்கி வைத்து கொள்ளாமல் வெளிப்படுத்துவதே நல்லது என்று உளவியர்கள் கூறுகின்றனர். கோபத்தை வெளிப்படுத்தும் மனதுக்குள் ஓர் ஆறுதல் தோன்றும். மனம் கனம் குறைந்து லேசானது போல் இருக்கும். இது தற்காலிகமானதே. இந்த கோபம் இன்னொரு சமயத்திலும் வெளிப்படலாம். எனவே இது ஓரளவுக்கே சரியான வழி. நாளடைவில் கோபப்படுவது ஒரு பழக்கமாகிவிடும். கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் கோபத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்படி ஆகிவிடும். கோபத்தை அடக்கிக் கொள்ளுதல். இதுவும் அவ்வளவு சரியில்லை. அடக்கி வைக்கப்பட்ட கோபம் முன்பை விட தீவிரமானதாக உருப்பெறலாம். மனசுமையை அதிகரிக்கலாம். உடல் நலத்தை பாதிக்கலாம். உள்மனதில் நெருப்பூத்த நெருப்பை இருந்து வரும் கோபம் அடக்கி வைக்கப்பட்ட பின் அது மனதுக்குள் ஒருவித தாழ்வு மனப்பங்கை ஏற்படுத்தக்கூடும். நமது நடத்தை பாணியில் பதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே வெளிப்படுத்துவதோ அடக்கி வைப்பதோ அவ்வளவு சிறந்த வழி அல்ல. எது சிறந்தது? உண்மையில் கோபத்திற்கு காரணமான ஒருவரை மன்னிப்பது, அவர் தந்த துன்பத்தை பொறுத்து கொள்வது சிறந்தது. அன்றாடம் இரவு உறங்க போகும் முன் அன்றைய தினத்தில் உங்களுக்கு நேர்ந்த அவமானங்களை, மனப்புண்படும் நிகழ்வுகளை முதலியவற்றை ஒரு கணம் நினைத்து பார்த்துவிட்டு உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுத்தியவர்களை மன்னித்து விட்டேன் என்று, அந்த சம்பவத்தை மறந்துவிட்டேன் என்று வாய்விட்டு சொல்லிக் கொள்ளுங்கள். அதன் பொருள் உங்கள் அடிமனசுக்கு தெரியும். மன்னிக்க தயாராகிவிட்டால் மனபாரம் இறங்கிவிடும். நிம்மதியாக தூக்கம் வரும். பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி உங்களுக்கு சாய்ஸ்.